இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th இருக்கிற செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய 3rd கதையை தான் பார்க்க போகிறோம். உழைப்பே மூலதனம். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை. பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும். பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும். பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும். அதுவே பணத்தின் பயன். இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்றை அறிவோம் வாருங்கள். ஸோ நம்ம பாடுபட்டு தேடின பணத்தை புதைச்சி வைக்கவே கூடாது. ஸோ அது மூலமாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு அதை நம்ம பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத அந்த கதை சொல்லுது. பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் வணிகர் இருந்தார். ஒருமுறை அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது. தமது பிள்ளைகள் வளவன், அமுதா, எழிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார். பிள்ளைகளே, நான் வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கிறேன். நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தருகிறேன். நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு திருப்பி தர வேண்டும் என கூறினார். ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் கொடுத்தார். மூவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர். அருளப்பர் அவர்களிடம் விடைபெற்று சென்றார். அவர் சென்றதுமே 3 பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர். தமது திறமையை எடை போடவே தந்தை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றான் வளவன். நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றாள் அமுதா. நான் அப்படி நினைக்கவில்லை. பணத்தை பாதுகாக்க தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றார் எழிலன். ஸோ என்ன சொல்கிறாங்க, 3 பேருக்கும் ஒரு அப்பா 50,000 ரூபாய் கொடுத்துட்டு ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்க வெளிநாட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்க ஒவ்வொருத்தவங்களும் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை சோதிக்கிறதுக்கு தான் அப்பா கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளை பணத்தை பாதுகாக்க வைக்க தெரியுதான்னு தான் நமக்கு செக் பண்ணுறக்கு அப்பா கொடுத்துருக்காங்கன்னு எழிலன்னு ஒரு சின்ன பையன், லாஸ்ட் பையன் அப்படின்னு நினைக்கான். வளவன் உழவு தொழிலில் ஆர்வமுடையவன். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான். அந்நிலத்தை உழுது பண்படுத்தினான். வேலியிட்டான். பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான். நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான். தோட்டம் முழுவதும் அவரை, பாகல், வெண்டை, கத்தரி முதலிய காய்கள் காய்த்து குலுங்கின. அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான். அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம். தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகள் சிலவற்றை வாங்கினாள். அவற்றை அக்கறையோடு வளர்த்து வந்தாள். அவை தந்த பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள். மேலும் தயிர், வெண்ணெய், நெய் போன்றவற்றை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் விற்று பொருளாக்கினாள். எழிலன் தன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து தந்தையிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தான். பணம் வீட்டில் இருந்தால் திருட்டு போய்விடும். வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு ஆசைப்பட்டான் என தந்தை தாழ்வாக நினைத்து கொள்வாரே என எண்ணினான். அருகில் உள்ள வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்தான். அதில் வைத்து பூட்டிவிட்டு திரும்பினான். அருளப்பர் தம் பயணத்தை முடித்துக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தார். வளவனை அழைத்தார். நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார். வளவன், அப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன். நல்ல வருவாய் கிடைத்தது. நீங்கள் கொடுத்த பணம் இப்போது 2 மடங்காக உயர்ந்துள்ளது என கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான். தந்தை மகிழ்ச்சி அடைந்தார். நல்லது, உண்மையும் உழைப்பும் உன்னிடமுள்ளன. அந்த பணத்தை நீயே வைத்துக்கொள். வேளாண்மையை தொடர்ந்து செய் என்றார். அடுத்தது அமுதாவை அழைத்தார். அமுதா, அப்பா, நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன். நீங்கள் தந்த பணம் 2 மடங்காக ஆகியிருக்கிறது. இதோ பெற்றுக்கொள்ளுங்கள் என கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள். மிக்க மகிழ்ச்சி. இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள். பண்ணையை மேலும் விரிவாக்கி நடத்து. வாழ்த்துக்கள் என்றார் தந்தை. இறுதியாக எழிலனை அழைத்தார் தந்தை. அவன் வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான். அப்பா, நீங்கள் கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான். பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் அன்று. அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல். எழிலா, நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை, காலத்தையும் வீணாக்கி விட்டாய். வயதில் இளையவன் நீ. என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலை கற்றுக்கொள். உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார். எழிலன் தன் தவறை உணர்ந்தான். தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என முடிவு செய்தான். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க இந்த கதையில், 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையனுக்கு வேளாண்மையில் இன்ட்ரெஸ்ட். அப்பா கொடுத்த 50,000 அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதை டபுள் மடங்காக எடுத்துட்டாரு. 2வது பொண்ணுக்கு ஆடு மாடு வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட்டு. அதை அந்த 50,000 ரூபாய்க்கு அதை வாங்கி ஸோ அது மூலமாக அவங்க பால் கறந்து எல்லாம் பண்ணி அதை டெவலப் பண்ணி 2 மடங்கு காசாக மாற்றிட்டாங்க. லாஸ்ட் பையன் என்ன பண்ணால், அவனுக்கு வட்டிக்கு போட்டு வைக்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை. ஆனால் வட்டிக்காண்டி ஆசைப்பட்டு என்னோடய பணத்தை இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு அப்பா சொல்லிடுவாங்கன்னு லாக்கர் எடுத்து அதுக்குள்ளே வச்சு பூட்டிடுறான். ஸோ அப்பா கேட்க அமிச்சில் எல்லாருமே கொடுக்காங்க.
ஃபஸ்ட்டு பையன் என்ன பண்ணுறான், டபுள் மடங்கு பணத்தை கொண்டு போய் கொடுத்து, அப்பா நான் வேளாண்மை செஞ்சு டபுள் ஆக்கிட்டேன்னு சொல்கிறான். உன்னை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. 2வது பையன் என்ன சொல்கிறான், அப்பா பொண்ணு வந்து நான் வந்து ஆடு மாடு வாங்கி வளர்த்து அது மூலமாக டபுள் ஆக்கியிருக்கேன்னு சொல்கிறா. ஸோ அதுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. 3வதாக அந்த பையன் வந்து நான் லாக்கரில் வச்சுருந்தேன் பண்ணோன்னே, பணம் வந்து லாக்கரில் வைக்க வேண்டிய பொருள் இல்லைப்பா. ஸோ நான் வந்து உனக்கு வந்து தொழில் கற்றுத்தரேன். நீ வந்து சின்ன பையங்கிறனால நீ என் கூட இருந்து தொழிலை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு அதை கற்றுக் கொடுக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை. தேங்க்யூ.